இன்னைக்கான வீடியோல இந்த பிலீவ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு 18 சென்டென்சஸ் பார்க்கலாங்களா? சரி. ஐ பிலீவ் இன் காட். இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, இப்ப கவனிங்க. ஐ பிலீவ் இன் காட், இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கடவுளிடத்தில் நம்பிக்கை உண்டு, அதாவது கடவுள் இருக்காருன்னு நான் நம்புறேன், எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி. வி பிலீவ் இன் காட் அப்படின்னா எங்களுக்கு கடவுளிடத்தில் நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? சரி. ஐ பிலீவ் இன் கோஸ்ட் அப்படின்னா பேய்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அதாவது பேய் இருக்குன்னு நான் நம்புறேன். அதாவது நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அப்ப கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா நல்ல சக்தின்னு ஒண்ணு இருந்ததுன்னா தீய சக்தின்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? சரி. அப்ப கடவுள் இருக்குன்னு நம்புனீங்கன்னா பேய் இருக்குன்னு நம்பணும். சரி சரி, இப்ப கவனிங்க. எனக்கு வேற்று கிரக வாசிகள் மீது நம்பிக்கை இல்லை. அதாவது வேற்று கிரக வாசிகள்னா ஏலியன்ஸ். சரிங்களா? சரி. அதாவது எனக்கு ஏலியன்ஸ் மீது மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை, அது ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்றது என்னன்னா எப்படி சொல்லுவீங்க? ஐ டோன்ட் பிலீவ் இன் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஐ டோன்ட் பிலீவ் இன் ஏலியன்ஸ். சரி, ஏலியன்ஸ் இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? என்ன பெரிய விஷயம் இந்த டோன்ட்ன்ற வார்த்தையை தூக்கிடணும் அப்படிங்கிறீங்களா? சரி, ஐ பிலீவ் இன் ஏலியன்ஸ்னு சொல்லுங்க. ஏலியன்ஸ் இருக்குன்னு நம்புனீங்கன்னா, ஏலியன்ஸே ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, நான் அதில் நம்புறதில்லை அப்படின்னு சொல்றதா இருந்ததுன்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் ஏலியன்ஸ். சரிங்களா? சரி. எனக்கு பேய் மேலாம், அதாவது பேய் இருக்குன்னுலாம் நான் நம்பலை, எப்படி சொல்லுவீங்க? ஐ டோன்ட் பிலீவ் இன் கோஸ்ட்ஸ் அப்படிங்கிறீங்க. சரி. ஐ டோன்ட் பிலீவ் இன் கோஸ்ட்ஸ், எனக்கு பேய் மேல ஆச்சு, சும்மா கட்டுக்கதை. சரி. எனக்கு அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை இல்லை, எனக்கு இந்த லக்கு மேலாம் நம்பிக்கை இல்லை. லக்காவது மண்ணாங்கட்டியாவது. எனக்கு என்னுடைய திறமை மேல மட்டும்தான் நம்பிக்கை, சும்மா அதிர்ஷ்டம்லாம் சும்மா சே. எனக்கு அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை இல்லை, எனக்கு லக்கு மேல நம்பிக்கை இல்லை. எப்படி சொல்லுவீங்க? முதல்ல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடுங்களேன். ஐ டோன்ட் பிலீவ் அப்படின்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. எதுல நம்பிக்கை இல்லை? அதிர்ஷ்டத்துல. இன்னுன்னு போட்டு லக்குன்னு போடுங்களேன். லக்கு. ஆச்சுங்களா? சரி. ஐ டோன்ட் பிலீவ் இன் லக், எனக்கு இந்த அதிர்ஷ்டத்துல நம்பிக்கை இல்லை. சேச்சே, சும்மா வேணா சொல்லிக்கலாங்க, எனக்கு அதிர்ஷ்டத்து மேல நம்பிக்கை இல்லை, ஐ டோன்ட் பிலீவ் இன் லக்னு சொல்லிக்கலாம். ஆனா அந்த வாழ்க்கையில திறமை பிளஸ் அதிர்ஷ்டம் இந்த ரெண்டு இருந்தாதான் வாழ்க்கையில நம்மளால ஓரளவுக்காவது நல்லா இருக்க முடியும். திறமையை வச்சுக்கிட்டே ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுங்கள. பிளஸ் அதிர்ஷ்டம், திறமை பிளஸ் லக்கம் இருக்கணும். அது இருந்தால் தான் வாழ்க்கையில் ஓரளவுக்கு, நான் என் வாழ்க்கையில் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஓரளவுக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்கள கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்களேன், உங்கள் திறமையால் மட்டும்தான் நீங்கள் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, திறமை ப்ளஸ் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மொழிக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறத விட அதிகமாக அந்த நேரம் காலம் பாங்க, இந்த நேரம் காலம் எல்லாம் எனக்கு கூடி வந்துச்சு, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதிரி அதிர்ஷ்டத்து மேல நம்பிக்கை இல்லை அப்படிலாம் சொல்லிட முடியாது. சும்மா வேணா அப்படியே பேசிக்கலாம், இதை வாய் இருக்கு நானும் பேசுறேன் அப்படின்னு பேசிக்கலாம். ஆனா திறமை பிளஸ் அதிர்ஷ்டம், அதாவது அதிர்ஷ்டம்னா நம்ம பாஷையில என்னது, நேரம் காலம் இதெல்லாம் சேர்ந்து வந்தாதான் வாழ்க்கையில ஓரளவுக்கு அது நல்லா இருக்க முடியும். சரி, சும்மா சொல்லணும்னு சொன்னேன், மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நான் இதெல்லாம் சொல்லிக்கிறேன். என்னப்போ பேசுறது என்ன பேரு, என்ன காசா பணமா, பேச்சு தானே. ஆமா, நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்றது அவங்க வாழ்க்கையில் அவங்களே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி என்ன காசா பண்ண பேச்சு தானே, எல்லாம் சொல்றதா இருந்ததுன்னா சொல்லுங்க, சேச்சா எனக்கு இந்த அதிர்ஷ்டத்து மேல நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்றதா இருந்ததுன்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் லக் சொல்லிட்டு போயிட்டாருங்க. என்னப்போ சரி சரி. எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றதா இருந்ததுன்னா ஐ பிலீவ் இன் காட் அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, கடவுள் இருக்காருன்னு அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றதா இருந்ததுன்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் காட் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். சரி சரிங்க. எனக்கு கடவுளிடத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றதா இருந்ததுன்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் காட் அப்படின்னு சொல்ல போறீங்க. இப்ப அவருக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை, அவனுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றதா இருந்ததுன்னா எப்படி சொல்லுவீங்க? he doesn't believe in God. அது ஏன் he doesn't வந்திருக்கு, ஏன் he don't வரக்கூடாதா? போற போக்குல he don't believe in God கூட சொல்லிட்டு போங்க, ஒன்றும் பெருசா தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னப்போ ஒரு சில பேர் பேசியே நான் பார்த்துருக்கிறேன், he don't கூட சொல்லுவாங்க,
ஆமா. ஆனா பேசுறது சரியில்லை, தப்பு தான். இருந்தாலும் போற போக்குல என்ன அப்படியே வாய் தவறி வந்துருச்சுப்பா அப்படின்னா, ஐயோ இங்கிலீஷ் தப்பா பேசிட்டேன் அப்படின்லாம் வந்து ஒன்றும் பெருசாலாம் நினைக்க வேண்டாம். என்ன கிராமர் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஐ வி யூ தே அப்படின்னா டோன்ட்டை பயன்படுத்தணும், ஹீ ஷீட்டுக்கு டசன்ட்டை பயன்படுத்திக்கணும் அப்படிங்குது. மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால வந்து அப்போ இப்போ வந்து நீங்க கேட்கக்கூடாது, என்னப்பா இது கூடமா எனக்கு தெரியாது அப்படின்லாம் நீங்க கேட்கக்கூடாது. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, அவ்வளவுதாங்க. சரிங்களா? சரி. ஹீ டசன்ட் பிலீவ் இன் காட்னா அவருக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை, இல்ல அவனுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. இந்த ஹெச்இ இதுக்கு வந்து என்னங்க அர்த்தம்? அவன், அவர், இல்ல இவன், இவர் அப்படின்னு அர்த்தங்களா? சரி. அவளுக்கு கடவுளிடத்தில் நம்பிக்கை இல்லை. அவளுக்கு கடவுள்னா அது கடவுள் மேல அவளுக்கு நம்பிக்கை இல்லை. எப்படி சொல்லுவீங்க? என்ன பெரிய விஷயம் இந்த ஹீ எடுத்துட்டு ஷீயை போடணும் அப்படிங்கிறீங்களா? சரிதான். ஷீ டசன்ட் பிலீவ் இன் காட். ஷீ டசன்ட் பிலீவ் இன் காட். அவளுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை. அந்த அம்மாவுக்கு கடவுள் மேலதான் நம்பிக்கை இல்லை அப்படின்னு வச்சுங்களா? சரி. டு யூ பிலீவ் இன் காட்? டு யூ பிலீவ் இன் காட்? இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிக்கலாம். டு யூ பிலீவ் இன் காட்? உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா? உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா? சரி. இப்போ இந்த கேள்வி உங்களை பார்த்து யாரோ ஒருத்தங்க கேட்குறாங்க, இதுக்கு பதில் எப்படி சொல்லுவீங்க? ஒன்று இருக்குன்னு சொல்லலாம், இல்லை இல்லைன்னு சொல்லலாம், இல்லைங்களா? அது எப்படி சொல்லலாம்? சரி கவனிங்க. சரி இப்போ கவனிங்க. இந்த கேள்வி உங்களை பார்த்து யாரோ ஒருத்தங்க கேட்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து ரெண்டு விதமா பதில் சொல்லலாம். ஒன்று எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றதா இருந்ததுன்னா எஸ் ஐ பிலீவ் இன் காட் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றதா இருந்ததுன்னா நோ ஐ டோன்ட் பிலீவ் இன் காட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரிங்களா? சரி. பிலீவ் இன் யுவர் செல்ஃப், இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு நீங்க நினைக்கிறீங்க? பிலீவ் இன் யுவர் செல்ஃப். கொஞ்சம் யோசிங்களேன், எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி இப்போ கவனிங்க. பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னா உன்னையே நீ நம்பு அப்படின்னு அர்த்தம். உன்னையே நீ நம்பு. அதாவது நம்ம தமிழ்ல பேச்சு தமிழ் எப்படி பேசுவோம் அப்படின்னா, முதல்ல நீ உன்னை நம்பு அப்படின்னு பேசுவோமா, இல்லைங்களா? அதுதான் இது. மற்றவங்க உன்னை நம்புறது இருக்கட்டும், முதல்ல நீ உன்னை நம்பு. பிலீவ் இன் யுவர் செல்ஃப், முதல்ல நீ உன்னை நம்பு. வச்சுங்களா? சரி. இப்பயாவது நீ என்ன நம்புறியா அப்படின்னு கேட்போமா, இல்லைங்களா? எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? டு யூ பிலீவ் மீ நவ்? இப்பயாவது நீ என்ன நம்புறியா? டு யூ பிலீவ் மீ நவ்? இதெல்லாம் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை, ரெண்டு தடவை கூட வேண்டாம், ஒரு 15 தடவை 20 தடவை கூட உச்சரிச்சு பாருங்க. அப்பதான் வாயில் நுழையும், அப்பதான் பேச முடியும். வச்சுங்களா? சரி. என்ன அர்த்தம்? இப்பயாவது நீ என்ன நம்புறியா? சரி. என்னால அதை நம்பவே முடியல. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? கொஞ்சம் யோசிங்களா. ஐ கான்ட் பிலீவ் தட். ஐ கான்ட் பிலீவ் தட். என்னால் அதை நம்ப முடியல. என்னால் இதை நம்பவே முடியல. என்னால் இதை நம்ப முடியல. ஐ கான்ட் பிலீவ் திஸ். ஐ கான்ட் பிலீவ் திஸ். சரி. ஐ ஸ்டில் கான்ட் பிலீவ் இட். நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த இட்டுக்கு என்னதான்ப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த இட்டுக்கு வந்து அது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், இது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். புரியுற மாதிரி சொல்லணும்னா, இது ஒன்றும் உங்களுக்கு புரியக்கூடாது அப்படின்னா நான் சுற்றி வளைச்சி அங்கெல்லாம் நாம் போக முடியும். இருந்தாலும் நாம் என்னது இங்கிலீஷில் பேசத்தான் நாம் வந்து முயற்சி பண்ணுறோம். இங்கிலீஷ்னா என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ச்சிலாம் பண்ணல. ஆச்சுங்களா? சரி. அதனால பேசத்தானே விருப்பப்படுறீங்க. அப்போ என்ன அர்த்தம் இட்டுக்கு? இட்டுனா அது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், இது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஐ ஸ்டில் கான் பிலீவ் இட் அப்படின்னா என்னால் அதை இன்னும் நம்ப முடியல அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இல்லை என்னால் இதை இன்னும் நம்ப முடியல அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அது எதுவோ, அது நீங்கள் பேசுகிறத அந்த நேரம் என்ன எதை பற்றி பேசுகிறீங்களோ அதுதான் இட்டு. புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்குங்களா? புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். சரி. நீ எங்களை நம்பித்தான் ஆகணும். நீ எங்களை நம்பித்தான் ஆகணும். எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? யூ ஹாவ் டு பிலீவ் அஸ். யூ ஹாவ் டு பிலீவ்னா என்னங்க அர்த்தம்? நீ நம்பியாக வேண்டும், நீ நம்பித்தான் ஆகணும். அஸ் எங்களை. யூ ஹாவ் டு பிலீவ் அஸ். நீ எங்களை நம்பித்தான் ஆகணும். யூ ஹாவ் டு ஐம் சாரி, நீ என்ன நம்பிதான் ஆகணும். எப்படி சொல்லலாம்? நீ என்ன நம்பிதான் ஆகணும். நீ என்ன நம்பித்தான் ஆகணும். நீ என்னை நம்பித்தான் ஆக வேண்டும்.
யூ ஹாவ் டு பிலீவ் மீ அப்படிங்கிறீங்களா? சரி, யூ ஹாவ் டு பிலீவ் மீ. நீ என்னை நம்பிதான் ஆகணும். நான் ஏன் உன்னை நம்பணும்? நான் எதுக்கு உன்னை நம்பணும்? நான் ஏன் உன்னை நம்பணும்? எப்படி கேட்கலாம்? ஆங்கிலத்தில் நான் ஏன் உன்னை நம்பணும்? Why should I believe you? Why should I believe you? Why should I believe you? நான் ஏன் உன்னை நம்பணும்? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை மாதிரி யாராவது இங்கிலீஷ் கற்றுக்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.